புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் நீங்கள் சாதிக்க நினைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரக பயிற்சிகள் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த தசாபுத்தி ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப எனக்கு தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குது, வேலை வாய்ப்பு, அதுவும் இல்லாத குடும்ப ரீதியாக நிறைய நெருக்கடிகள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது, வருமானம் இல்லை, இது மாதிரி தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோச்சார கிரகங்கள், அதாவது 4 கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த 2025ஆம் ஆண்டில். அதே தசாபுத்தி நல்லா இருக்குது, கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் நகர்வுகள் இருக்கு இல்லையா, மாதக்கோள்கள் அப்படி இல்லைனாக்கா வருடாந்திர கோள்கள், இதெல்லாம் நிறைய ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்குது, சரியான வருமானம் இல்லை, வர்றது சேமிப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கிரக பயிற்சியாக இருந்தால் பரவாயில்ல, இந்த வருடத்தில் 2 கிரகம் பயிற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் 4 கிரக பயிற்சிகள் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கிரகம் காப்பாற்றிடு. எப்படி பார்த்தாலும் 2 கிரகங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்படக்கூடிய நபர்கள், பல வருடங்களாக கஷ்டப்படுறேன், எனக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில வருடங்களாக ஒரு 2 வருஷமா 3 வருஷமா நான் கஷ்டப்பட்டு தான் வரேன், எனக்கு சரியான ஒரு நேரம் செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இப்போ 2025 4 கிரக பயிற்சிகளில் ஏதாவது 2 கிரகங்கள் உங்களை காப்பாற்றிடும். இது கோச்சார அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும். உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த 2025 பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த நோய் நொடி இந்த நேரங்களில் இருக்காது. பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஏன்னா குரு சரியில்லை, கோச்சார அமைப்பில் இது வரைக்கும் அப்படின்னாக்கா, இப்போ மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும். கடந்த 5 வருஷமாக சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள், ஏன்னா சனி சொந்த வீட்டில் 5 வருடமாக இருக்குது, மகர ராசியிலும் கும்பராசியிலும். இப்போ 2025 மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். இது வரைக்கும் சனீஸ்வரனால் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்து வந்த நபர்கள், தசாபுத்தி ரீதியாகவும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, இந்த 2025 மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த 2025 அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி, பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மற்றும் மீன லக்னம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் என்னைக்கு சனி பகவான், அதாவது 7 சனி ஆரம்பிச்சதோ அன்னைக்குல இருந்து குருவுடைய நகர்வுகள் சரியில்லை. 2025 கிரக நகர்வுகள், 4 கிரக பயிற்சிகள், ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் மட்டுமே கெடுபலன்களை செய்யக்கூடியவர். 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய கேது, விரயத்துக்கு போகக்கூடிய ராகு பகவான், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். 7.5 சனி நடக்கும்போது, சனியுடைய ஆதிக்கம் இருக்கும்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு மற்ற கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். அதனால இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் 2025 உழைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதிகப்படியான உடல் உழைப்புகளை போடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நிறைய உழைப்பு, அதாவது அதிகப்படியாக வேலை பலு அதிகமாக இருக்கும். இந்த நேரங்களில் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த 2025 அப்படிங்கிறது 4 கிரக பயிற்சிகளில் குருடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் யோக தசைகள் நடந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவயோக தசைகளாக இருந்துச்சுனாக்கா அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய பொருளாதார தடைகளை அதிகமாக கொடுத்துருக்கும், வேலை வாய்ப்பில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இது 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால, அதாவது அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம். பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கெடு பலன்கள் கிடையாது அந்த குரு பகவானுடைய பயிற்சினால. மே மாதத்துக்கு பிறகு குருவுடைய நகர்வுகள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கணும். படிப்பில் ரொம்ப நீங்கள் முயற்சி பண்ணணும். அதிகப்படியாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். கவனம் தேவை. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க.
ஜென்ம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம். மற்ற கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னா கூட ஜென்ம சனியில நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க அப்படின்னாக்கா ப்ராப்ளம் கொடுக்காது. உங்களுடைய முயற்சிகள் உண்மையாக இருந்துச்சுனாக்கா ப்ராப்ளம் இருக்காது. படிப்புல முழுமையான கவனத்தை வச்சு படிக்கணும். வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புல மாற்றத்தை கொடுத்துருவார் இந்த சனி பகவான். ஏன்னா ஜென்மராசிக்கு வரும்போதும் உங்களுக்கு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றம் உண்டு, பொருளாதார ஏற்றம் உண்டு. ஆனா அதை சேமிக்க முடியாது. வர்ற பணம் அப்படியே செலவாயிட்டே இருக்கும், இல்லைன்னா பணமே வராது. நிறைய உடல் உழைப்பை போட வைக்கும் இந்த சனி பகவான். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த நெருக்கடிகள் இருக்காது. அதிகப்படியாக வேலை வாய்ப்பில் தடங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் இருக்காது. உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜென்ம சனி அப்படின்னாக்கா பயப்பட தேவையில்ல, உடனடியாக ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் உண்டு. வேலை சார்ந்து வேலை பலு இந்த நேரங்களும் உண்டு. எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் சரி அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கெட்ட பேர் இருக்கும், சின்னதாக ஒரு மன அழுத்தம் இருக்கும், மன நிம்மதி இருக்காது. இது மாதிரி கொடுக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு கொடுத்துரும், உடனடியாக கொடுக்கும். இது வரைக்கும் முயற்சிகள் இருந்தீங்கன்னா இந்த ஜென்ம சனியில் இந்த 2025 வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம். வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு சார்ந்து முயற்சி பண்ணாலே வெற்றி வாய்ப்புகள் தான். அதிகப்படியாக உங்களுக்கு 7 சனி நடக்கும்போது நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், பொருளாதார வரவுகள், பண வரவுகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். திருமணம் அப்படிங்கிறது ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது மூலமா நிறைய செலவினங்கள் அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணி அது செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வயதான காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சுப விரயங்கள் எது மூலிமா கொடுக்கும்? உங்கள் வாரிசுகளுக்கு திருமணம் கூடி வரும், அது மூலிமா சுப விரயங்களை கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கொடுக்கும். வீடு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஜென்மசனி அப்படிங்கிறதுனால கஷ்டத்தை கொடுத்துரும்னு நினைக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால மே மாதத்துக்கு பிறகு அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்துல குரு பெருசாக கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வண்டி வாகனம் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். இது வரைக்கும் வண்டி வாகனம் மூலிமா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது, இல்லை பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சாத்தியமாகும். வீடு சார்ந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அடிக்கடி மருத்துவம் எடுக்கிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இது மாதிரியான ப்ராப்ளத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். தொழில் சார்ந்து வளர்ச்சிகள் உண்டு. தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நெருக்கடிகள் தீரும். நீங்கள் பெருசாக முதலீடு பண்ணக்கூடாது. பெருசாக முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நிறைய தடைகள் உண்டு. அது சார்ந்து கடன் வாங்கினீங்கனாக்கா கடன் அமைப்பு அதிகமாக கொடுத்துரும். ஒரு தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அந்த தொழில் அப்படியே விட்டு நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்து நீங்கள் வளர்ச்சி பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஜென்ம சனியில் கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு தொழிலை பண்ணுறீங்க, அந்த தொழிலில் ஓரளவுக்கு போயிட்டுருக்குனாக்கா அப்படியே போயிட்டு இருக்கட்டும். முடிஞ்ச அளவு அந்த தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்தி அந்த தொழில் பண்ணுங்கள். ஆனால் அதை வளர்ச்சி பண்ணணும், இல்லை முதலீடு பண்ணணும், யாராவது உங்களை தூண்டி விட்டாங்கனாக்கா நம்பாதீங்க. பணம் கேட்டால் கொடுக்காதீங்க. பணம் சார்ந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். மணி லாக் ஆகும், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அந்த ஜென்மசனி பெருசாக உங்களுக்கு பண்ணாது. 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தான் கொடுக்கும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கேட்டிருந்தாலும் சரி, இல்லை லோன் கேட்டிருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்குமே தவிர கடைசியில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இப்போயே தெரிஞ்சுக்கலாம். போராடி வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஒரு சின்னதாக ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சனி பகவான். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த மீனராசியில் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக இவங்களுக்கு அவயோக தசைகள் இதே லக்னமாக அமைஞ்சிச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளம். வேற லக்னமாக இருந்தால் தப்பிச்சிங்க. புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் 7 வருட காலங்கள் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 20 வருடங்கள் சுக்கிர தசை. இந்த ராசிக்கு சுக்கிர தசை அப்படிங்கிறது அவயோக தசை. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டுமே அந்த சுக்கிர தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசை. இந்த சூரிய தசை முடியத்துக்காட்டியுமே உங்களுக்கு வயசாயிடும், ஒரு 50 வயசுக்கு மேலே போயிடும். அப்போ இது வரைக்கும் நிறைய கஷ்டப்படுறாங்க இந்த மீன ராசியில் அப்படின்னாக்கா அந்த அவயோக தசைகள் தான் காரணம். இது மறைமுக சுப தொடர்போடு உட்காந்துதுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 7 சனி வரும்போதும் சிறப்பான யோகத்தை கொடுத்துருவார் சனி பகவான். ஏன்னா 2வது சுற்று அப்படிங்கிறதுனால 30 வயசுக்கு மேலேயே 2வது சுற்று பொங்கு சனி தான். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பயப்படணும், கொஞ்சம் பொறுமையாக போகணும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு
வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசைகள் வந்து சிறப்பான தசைகளாக இருக்கணும். யோக தசைகளாக இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவயோக தசையாக இருந்தால் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த 2025 நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது சிறப்பு. நன்றி.